வெல்கம் டு பேண்ட்ரா மினி vlog பார்ட் 3. இந்த பேண்ட்ரா vlog வந்து இன்னும் எவ்வளோ பார்ட்டில் போகும்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன் அண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா வீடியோ எடுத்ததுமே போடணுன்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன்னா அதனால அப்படியே பார்ட்டாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. அப்புறமா அங்கேருந்து நாங்கள் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஸ்லோவாக நடந்து ஆக்னல் ஆஷ்ரமுக்கு வந்துட்டோம். ஏன்னா இதுதான் வந்து எங்களோட லஞ்ச் ஸ்பாட்டாக. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக நடந்து இங்கே வந்து உக்காந்துக்கிட்டோம். இங்கே வந்து உட்காந்துட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்ணும். ஸோ லஞ்ச் வந்து பஸ்ஸில் இருந்துச்சா, அதெல்லாம் எடுக்க போகிற டைமில் நான் வந்து சும்மா இந்த பபிள்ஸ் வாங்கியிருந்தேன்ல, இதை எடுத்து ஊதிட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சு விளாண்டுட்டு உட்காந்துருந்தேன். பேண்ட்ராவோட ஃபுல் ஃப்ளெஜ்டு லாங் வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ பேண்ட்ரா லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷார்ட்ஸாக மினி விலாகாகவும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸில் வந்து லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லோரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சித்தப்பா வந்து இந்த சிட்டிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் உட்காந்துக்கு கம்ஃபர்டபுளாக அங்கே காற்று அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. அண்ட் சாப்பிடும் போது அங்கே காக்காலாம் வந்துட்டு இருந்தோடனே காக்காவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு சித்தப்பாவும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து லஞ்ச் எப்பயுமே எல்லோரும் எடுத்துகிட்டு வரதை அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சித்தி வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சித்தி தட்டில் வந்து வச்சுருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரெடி ஆகிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தோமா. ஜெஸ்ஸி வந்து லிப் லைனர் லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. அது லிப் லைனர் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணி அப்படியே குட்டியோண்டு ஆயிடுச்சு. ஸோ அதை தான் எடுத்து காமிச்சிருந்தேன். ஜெஸ்ஸி உன் லிப் லைனர் எவ்வளோ குட்டியாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் டச்சப் வேறெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம்.